ஹாய் ஃபுட்டீஸ். ஃப்ரீ ப்ரௌனி 6th கிளாஸில் எக்லெஸ் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம டின் ரெடி பண்ணிக்கலாம். 5x5 டின் எடுத்துக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும், பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த வித ஃப்ளேவர் இல்லாத ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. டபுள் சைடு பிடிச்சி தூக்குற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெயிங் ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு மைதா 40 கிராம் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு பெரிய பவுலில் ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டர் 22 கிராம், டார்க் காம்பவுண்ட் 100 கிராம் எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மில்க் மெய்ட் தான் எடுக்க போகிறோம். மில்க் மெய்ட் 90 கிராம்லேருந்து 130 வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 90 கிராம் போடுறதுனால கொஞ்சம் அது கெட்டியாக இருக்கும். மாவு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு 110 ஊற்றும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ நமக்கு எந்த அளவு வேணுமோ 90லேருந்து 130 நமக்கு பிடிச்ச மாதிரி இதெல்லாம் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். எக்லெஸ்க்கு நம்ம மில்க் மெய்ட் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ டின்னில் மாற்றிட்டு நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். ஓடிஜி ஃபர்ஸ்ட்டே ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸ். அப்புறமா நம்ம 170 டிகிரியில் கீல் ராடு கொடுத்து 30 மினிட்ஸ் கொடுத்து நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஓடிஜிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ உங்கள் ஓடிஜியில் எந்த அளவுக்கு மினிட்ஸ் கொடுத்துக்கலான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓடிஜியில் செய்ய முடியாது அப்படின்னா குக்கர்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதோட வீடியோ லிங்க் மேலே ஐக்கானில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.